அட்லாஸ் கிராண்ட் ஃபினாலே மேட்ச் ஆமாச்சத்திரம் வர்சஸ் பசுமலைப்பட்டி தளபதி 2 டீமுக்கான மேட்ச்சு. அதே மாதிரி எல்லா மேட்சுமே இந்த காரில் தான் பந்து அண்ட் பேட் வந்துச்சு. ஸோ ஜிஎஸோடு வருதுங்க. தாய்ப்பாலோடு கலந்து ஊட்டக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த நாடு நம் தமிழ்நாடு. அந்த வகையில் சீருடை பொருந்திய சிறப்பான மாவட்டத்தினுடைய நெருப்பு அம்மாச்சத்திரம் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓவனிங் பேட்ஸ் பண்ணால் சைக்கிள் இருக்குது ரெங்கராஜ், நான் சைக்கிளில் கார்த்தி, பஸ் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் குட்டி. மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு குட்டி. என்ன பண்ணுறது பார்க்கலாம். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில். அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள். அவளோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக ஆட்டாருங்க. கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி. அவளோட தேர்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பல்லன்னு நினைக்கிறேன். விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட்டுக்கு கொடுத்தா டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. பாலோட ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். எக்ஸலன்ட் டெலிவரி. அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பிகைன் த சம்ப்ளை. இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. பாலோட லாஸ்ட் ஒன் மோர் சூப்பரான ட்ரை. பேட்டில் பல்ல டாட் பாலாக மாறும்னு நினைக்கிறேன். டாட்டோட ஓவர் இங்கே எண்ட் ஆயிருக்கு. முதல் ஓவருக்கு 9 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் படம் எங்கள் சச்சின் ஃபஸ்ட் பால் ஒரு விட்டு இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ரீபால் வர விட்டு அடித்தாரு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருங்க. தெளிவாக ஆனார், ப்ராப்பராக ஆனார் சொல்லலாம். இங்கே ஒரு பவுண்ட்ரி. பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட் எடுத்துடுறாங்களா? முடிச்சாருங்க இங்கே விக்கெட்டை. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே அம்மாச்சத்திரம். பேட்ஸ்மேனா நாராயணன் ட்ரை தெளிவாக மீட் ஆகலை. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க. சிங்கிளாக பார்த்தா டாட் பால் தாங்க. ஸ்டெம்ப் லைனில் வந்தார். காலில் பண்ணலான்னா ஸ்டெம்பில் போட்டோம். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் யோசிச்சு ஒரு செகண்ட் ஆஃப் ஆகிட்டாரு. பேட்டில் எடுக்கல. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் பாஸாக போய்க்கிருக்கு. ஆனால் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போக விட மாட்டாங்க. விரட்டி போயிருக்காரு அஜய். நல்ல ஸ்டாப். 2 ரன். 2 ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் பட்டா பவுலர் சூப்பராக போட்டிருக்காருங்க. டாட் பால். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை. பேட்டில் படலை. டாட் பால். அவரோட நெக்ஸ்ட் ஒன் பேக்கிங் லென்த்துக்கான ட்ரை. இதுவும் சிங்கிளாக தான் மாறும்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் இருக்காரு சச்சின். சிங்கிள் டபுள் கால் பண்ணியிருக்காங்க. ஓடிடுறாங்களான்னு பார்த்தா போட்டாங்க 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சாருங்க. இங்கே பிகைன் த ஸ்டம்பில் 6 போயிடுச்சு. ஃபுல் டாஸ் பாலில் தெளிவாக அடிச்சிருக்காரு ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபுல்லாக மறுனாரு. இந்த மாதிரி உடம்புல போட்டிருக்காருங்க. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு. பிகைன் த ஸ்டம்பில் அகைன் ஒரு பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல எஃபர்ட் ஃபீல்டர் இருந்து 2 ரன் ஓட்டாங்க. 3 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 4th ஓவர் போட எங்கள் விக்கி வரட்டி அடப்பட்டிருக்காரு. சான்ஸாக பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. தெளிவாக ஆடிருக்காரு. கவர்ஸில் குவாலிட்டியான ஒரு பவுண்டரி. பாலோட செகண்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. பவுலரே பாலை பிடிக்க. டாட் பால். தேர்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காருங்க. பேட்ஸ்மேன் ஆஃப் சைடு ஆட போகிறத பார்த்து ஸ்டெப்பை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை. சூப்பராக ஆடிருக்காருங்க. கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும். சுற்றிக்க திரும்பி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுற்றிக்கிட்டு இந்த முறையும் தெளிவாக பேட்டில் பண்ணிருச்சு. ஆனால் மரத்தில் போட்டு வந்துச்சு.
கண்டிப்பாக பேட்ஸ்மேனுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கும். செம்ம டென்ஷன் ஆகிட்டான்னு சொல்லலாம். எங்கள் கார்த்தி பவுண்டரி போக வேண்டியது, அங்கே ஃபீல்டரே இல்லை பின்னாடியும். 4 ஓவருக்கு 35, 5வது ஓவர் பட எங்கள் சச்சின் சுற்றிட்டு ட்ரை பேட்டில் படலை, டாட் பால். செகண்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு, ஃபீல்டரான பாலுக்கு போயிடுவாங்க. அதே பற்றா சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரீஸ்டார்ட்டுக்கான ட்ரை பேட்டில் பண்ணல, டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, லாங் ஆஃப்ல ஃபீல்டர் வைக்கலாங்கிற பட்சத்தில் இது பவுண்டரியா போயிடுச்சு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு, நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப தட்டி இருக்காருங்க, விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே நாரனோட விக்கெட் பறி போயிருக்கு. 5 ஓவருக்கு 41, 2 விக்கெட் ஆயிலேருந்து அம்மாச்சத்திரம். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறிச்சு போயிட்டு அடிச்சிருக்காரு, சான்ஸ் ஃபார் சைட் டு சைட் சிங்கிள். டபுளாகவும் மாற்ற பார்த்துருக்காங்க, ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க, பாஸ் அவுட்டுங்க. செகண்ட் ஒன் சுற்றி இருக்காங்க, காலில் தான் போட்டிருக்கு, இதே ரன்னாக மாற்றிடுவாங்க, சிங்கிள். அங்கே தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எண்ணில் அடித்து பார்த்தாரு, பவுலர் பிடிக்கலங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு பேட்டில் பண்ணல, டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு, சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில், அங்கே ஆளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும். எஸ் போயிடுச்சு பவுண்டரி, பேக் டு பேக் 2 பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா முடிச்சாங்க இங்கே பாண்டி. முக்கியமான பேட்ஸ்மேன் பாண்டியோட விக்கெட்டே எடுத்துட்டாங்க. இங்கே 6 ஓவருக்கு 53 அடிச்சிருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே அவரோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள் கிரீஸ் குட்டி, டாட் பால். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இடத்துலையா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் பாலை பிடிக்கல, பின்னாடி இந்த ஃபீல்டர் தான் பாலை பிடிக்கணும். வரட்டி வந்து நல்லா ஸ்டாப்புங்க, எக்ஸலண்ட்டாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஒரு 3 ஃபீல்டர் சேர்ந்து எஃபெக்டை போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதை தான் பாலை பிடிக்கணும். வரட்டி வந்து நல்லா ஸ்டாப்புங்க, எக்ஸலண்ட்டாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கான்னு சொல்லலாம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு, ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் கொடுக்கணும் வேகமாக போனதா, அப்புறம் திரும்பி வந்துட்டார். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு, எக்ஸலண்ட் டெலிவரிங்க, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 7 ஓவருக்கு 55, 4 விக்கெட் இருந்து. அடுத்த ஓவர் பட எங்கள் அஜய் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிட்டு ட்ரை காலுக்குள்ளே தான் வந்திருக்கு. செகண்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பு பண்ண பார்த்தா கொண்டு போய் சாருங்க, அவசரப்பட்டான்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டிட்டு சிங்கிளாக மாற்ற பார்த்து அகைன் ஒரு விக்கெட்டுங்க. ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு தெரில. 2 பேட்ஸ்மேனும் ரன் அவுட்டில் விக்கெட்டு பறி போகுது. அவங்க ஃபீல்டர் துரிதமாக வேலை பார்த்துருக்கான்னு சொல்லலாம், ஆக்டிவாக இருக்காங்க. அதுக்கு பலனாக தான் இங்கே ரன் அவுட்டு நிறையா மாறுது. அவரோட 5th ஒன் நியூ பேட்ஸ்மேனாக சவுந்தரராஜன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி முடிச்சதுக்கு கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடுச்சு. இங்கே பவுண்டரி, சூப்பரான பவுண்டரி, சுற்றிக்கு திரும்பி ஆடி இருக்காரு. பாலோட 5th ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார், ஆனால் டாட் பாலாக தான் மாறி இருக்கு. லாஸ் 1 more பால் காலில் போட்டு போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் விழுந்து ஸ்டாப் பண்ணி போட்டுருக்காருங்க. சிங்கிளோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 28வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 60 ரன் அடிச்சிருக்காங்க, 6 விக்கெட் ஐலேருந்து அம்மாச்சத்திரம். பாலோட ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு, ஆனால் ஸ்டெம்பில் போட்டிருக்காருங்க. யங்ஸ்டர் சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம். பவுலர் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட 9வது ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் குயிக்கராக நல்லா போட்டிருக்காரு, டாட் பால். பாலோட 3rd ஒன் விகேந்திரன் பாலை பார்த்தாரு, சரியாக மீட் ஆகலை. சான்ஸ் ஃபார் கேட்சர்னு பார்த்தா எஸ் பிடிச்சிட்டாங்க இங்கே கேட்சை. 7வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே அம்மாச்சத்திரம். நெசனி பேட்ஸ்மேனா எங்கள் உதயா இது வரைக்கும் 8 விக்கெட் இழந்திருக்காங்க. கேப்பில் தான் போகும், சிங்கிள் ரெஸ்ட் பண்ணி நினைக்கிறேன். சிங்கிள் பேட்டில் பட்டு வந்து எக்ஸலண்ட் கீப்பிங் இங்கே பாண்டி. விக்கெட்டு போயிருக்கு, 9வது விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்க விமல். போன பால் ஒரு ஓய்டு போயிருக்கு.
தெளிவாக போட்டிருக்காரு இடத்துல எங்கள் டாட் பாலோட 9வது ஓவர் இங்கே முடிஞ்சிருக்கு. 9 ஓவருக்கு 62. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட அஜய். ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட செகண்ட் ஒன் அப்படியே நல்லா போட்டான்னு சொல்லலாம். சான்ஸ் ஃபார் 2 ரன் பண்ணிடுறாங்க. 2 ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாகவே. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. சான்ஸ் ஃபார் தாண்டி போய் தான் கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா லைனில் வச்சு கேட்சை போஸ்ட்டாங்க. இதோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 64 அடிச்சிருக்காங்க அம்மாச்சத்திரம். 65 டார்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் சைக்கிள் இருக்கிறது பாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் விமல். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட்டுக்கு நான் ட்ரை தெளிவாக மீட் ஆகலை. டாட் பாலில் தான் பதிவு பண்ணுறாங்க. பாலோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக ஆட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே. பாலோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் மறைச்சு அடிச்சுட்டாங்க. அங்கேயும் ஃபீல்டர் இல்லை. மரத்தில் பட்டு ஸ்டாப் ஆகிடுச்சான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருச்சுங்க. 2 ஒன் ஸ்டெம்பில் போட்டிருக்காருங்க. இங்கே முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க முதல் ஓவர்லேயே. இங்கே நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் அப்பு தெளிவாக ஸ்டாப் பண்ணி போட்டார். கீப்பர் அப்டு நின்று டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை. சான்ஸ் ஃபார் இந்த பக்கம் இந்த மரம் தேக்கி கொடுத்துருக்குங்க. 2 பவுண்டரி போக வேண்டியது 2மே மரம் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இங்கே கிரவுண்டு ஃபுல்லாக அமைச்சர் நிப்பாட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட எங்கள் ரங்கராஜ் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு. பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன். போயிடுச்சு பவுண்டரி. ஃபஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ரொம்ப லாங் தடா இருந்தார். கேட்சை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். விட்டு பிடிச்சி தான் பார்த்துருக்காரு. 1 2வது ரன்னும் மாற்றிட்டாங்க. இங்கே அவரோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டில் விரட்டி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா 2வது ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. 2 ரன் விட்டாங்க. சூப்பர் தருவாங்க. கரெக்டாக கீப்பருக்கு அடிச்சிருக்காரு. அவளோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் ட்ரை. பேட்டில் தெளிவாக போட்டிருக்கு. கேட்சை பிடிச்சிருக்காங்களா புதுசாக இங்கே கோபி கிருஷ்ணன் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு. 2வது விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் உதயா ரீச் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே பவுண்டரி. 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க பசுமலைப்பட்டி. தேர்ட் ஓவர் பட விமல். ஃபர்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு. செம்ம ஹைட்டு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் தாண்டிடுச்சுங்க அவரை. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். இங்கே செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். நோ பால் கொடுத்துருக்காங்க அங்கே அம்பேர். நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு ஆட பார்த்தாரு. டாட் பாலாக தான் மாறி இருக்கு. அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். பின்னாடி இந்த ஃபீல்டர் டேரக்ட் ஹிட்டுக்கு இருந்தால் வாய்ப்பாக இருந்திருக்கும். டேரக்ட் ஹிட் அடிச்சாரு. நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. அவரோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. ஃபுல் டாஸ் பால். அகைன் ஒரு 6ன்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. மிட் விக்கெட்டில் நிறைய 6 பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பசுமலைப்பட்டி. அவரோட நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டை விரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க. 2 ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கலான்னு நினைக்கிறேன். 2 ரன். அவரோட நெக்ஸ்ட் ஒன் டாஸ். ரங்கராஜ் விரட்டி வர ஓட்டாங்க சிங்கிள். 3 ஓவருக்கு 37 ரிமைனிங் இருக்க. 7 ஓவருக்கு 29 பொறுத்த ஓவர் பட எங்கள் உதயா தெளிவாக போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ரீச் அடிச்சாரு. கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ரீச் ஆட பார்த்தாரு. டாட் பாலாக தான் மாறும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் பால். ரீச் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. கேட்சையும் பிடிக்கல. 1 ரன். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் போச்சாருங்க விமல் கேட்சா. நல்லா டேக்கான அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க பசுமலைப்பட்டி. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் சச்சின். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு இன்சைட் எட்ஜில் விக்கெட்டுங்க.
4 ஓவருக்கு 43. 22 ஓட்டங்கள். ரிமைனிங் இருக்க 6 ஓவருக்கு 22 அடிக்கணும். இந்த மேட்சுக்கான 5th ஓவர். வெங்கராஜ் ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிச்சாருங்க. இங்கே சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. அடுத்தடுத்த பால்ல அடுத்தடுத்த விக்கெட் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அம்மா சத்திரம் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்கள் அஜய் மறுச்சு அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. 2 ரன் பண்ணுறாங்களா சிங்கிளோட ஸ்டாப் ஆகிறாங்களா. சான்ஸ் ஃபார் 2வது ரன்னா விக்கெட்டானு பார்த்தா பிடிச்சி வச்சாங்க. அகைன் ஒரு விக்கெட். கடைசி 3 பாலா 4-5 விக்கெட், சாரி கடைசி 4-5 பாலா ஒரு 3 விக்கெட் கிட்ட எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த பால்ல எக்ஸலன்ட் த்ரோ ஃப்ரம் விமல். பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுத்திருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் தான் பட்டிருக்கு. பின்னாடி இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்புக்கு கொஞ்சம் தாங்க மைனூட்டாக வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்டெம்பில் தட்டியிருந்தா இன்னும் ப்ரெஷராக கொண்டு போயிருப்பாங்க. சூப்பர் எக்ஸலண்ட் ஓவர். ஒரு மேட்ச் ஓவர் தேவைப்படுச்சு. அந்த ஓவரை இங்கே மாற்றி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். மொமெண்டத்தை அப்படியே தக்க வைக்கிறாங்களா இல்லை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகிறாரா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே முகேஷ் இருக்க வரைக்கும் மேட்ச்சு கண்டிப்பாக பசுமலைப்பட்டி பக்கம் தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. வெங்கராஜோட லாஸ்ட் 1 more பால். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. அங்கே கார்த்தி பிடிச்சிட்டாருங்க இங்கே கேட்சை. 7வது விக்கெட் இழக்கிறாங்க. இந்த பால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவராக லக்கு தாங்க. ஏன்னா ஓவர் சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கோரர் செக் பண்ணிட்டு லெக்கம் பேரும் ஒரு பால் இருக்குது அப்படின்னு அப்பீல் பண்ணியிருந்தாரு. ஸோ ஸ்கோரர் செக் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் ஓவரே போட்டாங்க. ஸோ அந்த பால் நல்லதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே. ஸோ அதான் சொன்னார் கார்த்தி, நல்லதாக அமையும் வா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இங்கே வந்திருக்குன்னு சொல்லலாம். 30க்கு 20 அப்படி நிலைமையில உதயா இங்க 2 விக்கெட் தான் கையில் இருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ரன் வர்றாங்களான்னு பார்த்தா தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன் ஓட்டாங்க இந்த பால்ல. ரெமினின் 29க்கு 18. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும். சிங்கிள். இப்போதைக்கு போட்டி 17 ரன்னா 2 விக்கெட்டா அப்படிங்கிறது தான். பவுலர் கைக்கே போயிருக்கு. திரும்பி அடிக்கிறாங்களான்னு பார்த்தா உள்ளே போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் மறுச்சு அடிச்சிருக்காரு. கேட்சை பிடிக்குமான்னு பார்த்தா ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க. சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா 2வது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க. போன பால்ல அம்பையர் செக் பண்ணிட்டு 1 ஷாட் கொடுத்துட்டாங்க. அதோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கு. நல்லா ஸ்டாப். ரன் ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்புக்கு கொஞ்சம் தாங்க டாட் பாலாக மாறி இருக்கு. இங்கே 2 டீமும் ஃபுல் ப்ரெஷரில் இருக்காங்க. ஸோ 24க்கு 16. நெக்ஸ்ட் ஓவர் பட எங்கள் தர்மா சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா கையில் போட்டு போயிடுச்சுங்க. இங்கே பவுண்ட்ரி பிடிச்சிருந்தா க்ரூசியலாக போயிருக்கோம். லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே அங்கே பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரிமைனிங்க்கு 5 பால் இந்த ஓவரில் போட நாராயணன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாட் பால். 3rd ஒன் இந்த ஓவரோட ஏக்கர். ஸ்டெம்புக்கான ட்ரை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. போகுது அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா பிடிச்சிட்டாங்க. இங்கே அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நாராயணன் என்ன காரணத்துக்காக போனாரோ இங்கே மேட்சை மாற்றிருக்கான்னு சொல்லலாம். 2 விக்கெட் தான். ஆனால் பேட்ஸ்மேன் கூலாக இருக்காரு. விக்கெட் சிம்பிள் எதுவும் திரும்பி அடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். அங்கேயே தான் பார்க்குறாரு. பார்க்கலாம். தட்டி விட பார்த்தாரு. டாட் பால். டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பர். இந்த ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 2 விக்கெட் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 2 விக்கெட்னு சொல்லியிருந்தேன். அது சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பேசி சொல்லியிருக்காங்க. 18க்கு 9. ஃபுல் டேஸ் பால். ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அதுக்கு முன்னாடியே ஸ்டம்பில் பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ துரிதமாக பால் கரெக்டாக பாலுக்கு போயிட்டாரு. செகண்ட் ஒன் பின்னாடி போயிடுச்சு. பவுலரும் தட்டி போனார். ஃபீல்டரும் பாலுக்கு வந்தார். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு குயிக்கராக சிங்கிள் வர்றாங்களா. திரும்பி ஓட்டாங்க. நாட் அவுட். 1 ரன் எக்ஸ்ட்ரா ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன்
பவுலரே பிடிச்சிருவாரு. டாட் பால். ஜெமினி இருக்கா 14க்கு 6 2 விக்கெட்டானு பார்த்தா விலகி வந்தார். அதன் காரணமாக டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாட் பால் லாஸ்ட் ஒன். இது ஒய்டு கொடுத்துருவாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் டாட் பால். 8 ஓவர் முடிஞ்ச நிலையில் 60 அடிச்சிருக்காங்க. 8 விக்கெட்டிலேருந்து ரிமைனி இருக்க 12க்கு 5 2 விக்கெட் தான் கையில் இருக்குது. செம்ம ப்ரெஷரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நாராயணன் அவர்கிட்டே ரிசல்ட் இங்கே மாறி இருக்குது. 12க்கு 5 2 விக்கெட் தான் கையில் இருக்குது. சென்சார் மறுத்து அடிச்சிருக்காரு. கேட்சை பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். கேட்சை விட்டாருங்க. இங்கே 1 2வது ரன் ஓட ட்ரை பண்ணுறாங்க. 2 ரன் ஓட்டாங்க. ஸோ கேட்சை பிடிச்சிருந்தா மேட்ச்சில் அப்படியே மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கும். செகண்ட் ஒன் சென்சார் பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பாலாக மாறும். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டாரு. சென்சார் பவுண்டரி போயிருதா? போயிடுச்சுங்க. இங்கே பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. இங்கே பசுமலைப்பட்டி வேறு லெவலான மேட்சுங்க. செம்ம ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஃபைனலி இங்கே மேட்சை வின் பண்ணிட்டாங்க. வேறு லெவலான விக்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். பட் குறைவான ஸ்கோராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டாங்க. ஸோ ஃபீல்டர்ஸ் ஒரு சில கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் மாறி இருக்கும். அந்த இடத்துல தப்பு மாட்டாங்கன்னு சொல்லலாம். பெரிய ஜாம்பவானோட பெஸ்ட் ஃபீல்டர் சசி வடுகப்பட்டி. இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லை எல்லா மேட்சுமே ஃபீல்டிங் சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை நார்த்தாமலை வீரர் யோகேஷ் அவர்கள் அந்த பரிசு பசுமைப்பட்டி தளபதிக்கு ஒரு தளபதியாக விளையாட காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சச்சின் அவர்களுக்கு மட்டையாட்ட விருதை தட்டி செல்கிறார். 6 வார விஷயம் சட்டத்தோடு பெஸ்ட் பவுலர் ஊரத்திப்பட்டி தங்கராஜ் அவர் கொடுக்குறாங்க. அவர் இல்லாதனால ப்ரோ வாங்கிக்கிறாங்க. திருச்சி ஆல்ரவுண்டர் நாத்தாமலை சூப்பரா இருப்பார். வழங்குறாரு. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டோர்னமெண்டோட 4th பிரைஸ் வடுகப்பட்டி ஜிபிசிசி. இந்த டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் ஊரத்திப்பட்டி. டோர்னமெண்டோட ரன்னர் அம்மாச்சத்திரம். செம்ம போயிட்டு கொடுத்தாங்க ஃபைனலில். ஸோ கடைசி வரைக்குமே மேட்ச்சு இங்கிட்ட அங்கிட்டான இருந்துச்சு. அந்த வின்னிங் பால் வரைக்குமே நல்ல மேட்ச், நல்ல ஃபைனல். தலைசிறந்த ஸ்டைலிஷ் பிளேயர் குட்டிக்கு வந்து அம்மாச்சத்திரம் வந்து ஒரு மெடல் கொடுங்க. குட்டிக்கு ஒரு மெடல் போட்டு விட்டுருங்க. ஆட்டத்தை தந்து மகிழ்ந்த பசுமலைப்பட்டியினுடைய ஆகச்சிறந்த ஆடுகள நாயகன் குட்டி அவர்களுக்கு இதோ ரைட்டுங்க. அதுதாங்க ஒரு ஊரோட பெருமையே. ஆக சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திய வீரர்களா இருந்தாலும் அந்த ஊருக்காரங்க மத்தியில அந்த பரிசை வந்து அந்த பசுமலைப்பட்டி தளபதி அணியினர் வந்து பெற்று செல்லுறாங்க. பேருக்காக விளையாடுற விளையாட்டை ஊருக்காக விளையாடுற ஒரே அணி பசுமலைப்பட்டி தளபதி அணியில சிறப்பான ஆட்டத்தை முதல் பரிசை 50,000 ரொக்க பரிசை கட்டி சென்றாங்க பசுமலைப்பட்டி அணி. வாழ்த்துக்களுங்க, வாழ்த்துக்கள். மென்மேலும் உங்கள் வெற்றி தொடர வாழ்த்துக்கள். தம்பிக்கு வந்து பெஸ்ட் விக்கெட் கீப்பர் மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களுடைய இந்த 3 நாள் விளையாட்டு திடல். இந்த நாட்கள் ஏன்னா 3 நாட்கள் எப்படி இந்த மலையில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்களோ அதே போல இந்த 3 நாட்களும் இந்த வளாகம் முழுவதுமாக பல்வேறு இடங்களிலிருந்து இளைஞர்கள் பெரியவர்கள் கூடி பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடிய இந்த கிரிக்கெட் போட்டியானது மறக்க முடியாத ஒன்று.
உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு முறை தொடங்கி வைக்கும் போது நான் சொல்லுவேன், இந்த போட்டி போட்டியாக இருந்தாலும் நம்முடைய உறவுகளை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும். உறவு தான் முக்கியம், போட்டி அப்புறம். நம்ம ஒருத்தர் பக்கத்து இருக்கிறவங்க ஒருத்தர் மாமத்து அங்கே பகுதியாக உறவுகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த போட்டி வைக்கிறேன். அந்த விதத்தில் எல்லா ஊரும் கலந்து உறவோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடியது மிக மகிழ்ச்சி. எனக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும்னு ஆசை இருந்த போது கூட இந்த மேடையில் உட்காந்து இந்த வர்ணனை செஞ்சாங்க பார்த்தீங்களா, மறக்கவே முடியாது. வர்ணனை நான் அங்கே கேட்டுருப்பேன். வர்ணனை செய்த ஒவ்வொருவரையும் நான் பார்க்க ஆசைப்படுறேன். அதை முதல்ல தம்பி உங்க பேர் என்னப்பா, ராஜேந்திரனுக்கு இந்த பொன்னாடைய சார் அகஸ்தவாசர்கள் இந்த பொண்ணை அணிவித்து உன்னை இல்லை நீ போடு அடுத்த வருஷத்துக்கு போடு நீ சொல்லு. ஆமா, இரண்டாவதாக அருமையாக காலையில் ஒரு பாட்டு பாடினார். அந்த மியூசிக்கோட பாட்டு பாடினார். அவர் யாருப்பா, இந்த பாட்டு மியூசிக் பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அருமையா வர்ணனை செஞ்சாரு தம்பி அவர்களுக்கு. சார் நீ போடு. ஆமா, ரொம்ப ஏன்னா நீ நம்ம நினைச்சிட்டு இருக்க ஈஸியா, ஆனா இங்க உட்காந்து உன்னிப்பா கவனிச்சு ஒன்னையும் வாட்ச் பண்ணி கரெக்டா கமெண்ட் பண்றது கஷ்டமான காரியம். அந்த காரியம் ரெண்டு பேரும் மிக அருமையா செஞ்சாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி லைவா அங்க நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த கிரவுண்டுக்குள்ள அவளையும் வாட்ச் பண்ணி லைவா கரெக்டா சரி எது தப்பு எதுன்னு சொல்லி லைவா வாட்ச் பண்ணி சொன்னா பார்த்தியா, ரெண்டு பேரும் அவங்களும் மறக்க முடியாது. ரெண்டு பேரும் சிறப்பான பாராட்டுகள். கடைசியாக இந்த போட்டிக்கு ரொம்ப உறுதியாக இருந்தது அன்பு தம்பி சுப்பிரமணி தான் இந்த ஊரினுடைய காவலன். இந்த கிரிக்கெட்டுக்கு ஏபிஜிக்கு அவர் தான் காவலன். இந்த எல்லா காரியம் ஊடுபுள்ள மாதிரி சொன்னாங்க. நேற்று சொன்னாங்க, சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து தேல இருந்து பந்துல இருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அற்புதமாக இதை அரேஞ்ச் செய்த ஏற்பாடு செய்த தம்பி சுப்பிரமணியனுக்கு திருத்தணி சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பொருளாக இருக்கிறேன். அடுத்தபடியாக விழா கமிட்டி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த ஒரு விழா கமிட்டி அவரவர்களுக்கு உரிய அந்த உரித்தான வெற்றி பங்கீடுகளை திறம்பட செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு விழா கமிட்டி. சவுந்தர் அவர்களுக்கு இதோ அருமையான ஏசியம்மன் பாண்டியன் அவர்கள் பொன்னாடி மன்னிக்கவும் பேச்சுக்கு சொந்தக்காரங்க ஜல்லிக்கட்டு நாயகன் எங்களுக்கு எல்லாம் விளையாடுவதற்காக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஊக்கமும் ஊக்கப்படுத்தி கொடுக்கின்ற என்னுடைய பங்கு தந்தை அவர்கள், எங்களுக்கெல்லாம் ஒரு தந்தையாக விளங்கக்கூடிய பங்கு தந்தை ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்க கலாம் இளைஞர் குழுவின் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி எங்கள் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு மேலும் நாங்க நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு தந்தை, எங்களுக்கெல்லாம் தந்தையாக விளங்கக்கூடிய அன்பு தந்தை தான் சொல்லலாம். அப்படிதான் எங்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒரு முன்னுதாரண ஒரு குருநாதர் என்ற நண்பர் ஷாஜகான் அவர்களை விழா மணிக்காக எங்கள் விழாக்குழுவின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. போடுங்க. அதே போன்று எத்தனை நாட்கள் கடந்தாலும் இந்த ஆட்டத்தை இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து நீங்க யூடியூப்ல போய் எடுத்து இந்த அம்மா சதுரத்தை டைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல வருடங்கள் கழித்து நீங்க அதை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் காரணமாக நம்ம பொக்கிசக்காரம்பட்டியிலிருந்து பொக்கிசமான அன்பு சகோதரர் ஜெயா அவர்களே, அவர் தான் அந்த வீடியோகிராஃபர். அந்த 2 நாளா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தெளிவா எடுத்து உங்களுக்கு ஹைலைட்டா யூடியூப் சேனல் ஆடுகளம் என்ற யூடியூப் சேனல்ல அவரு ஒளிபரப்புவாரு. நீங்க எப்ப வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். நீங்க அடிச்சுக்கூடிய ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் நீங்க நல்ல சிறந்த முறையில அவரு ஒளிப்பதிவு செஞ்சு கொடுத்த அன்பு சகோதரர் ஜெயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது அன்பு தந்தை அவர்கள். அடுத்ததாக மூக்கையா மாமா, என்னுடைய அன்பு மாமா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய அன்பு மாமா மூக்கையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதே போன்று உங்களுடைய எங்களுக்கெல்லாம் அண்ணனாக திகழக்கூடிய பிரேம்குமார், சத்தியமங்கலத்தை சேர்ந்த அன்பு அண்ணன் பிரேம்குமார், அவருடைய தம்பி தான் நாங்க எல்லாருமே. அவரு இந்த நேரத்துல பாத்தியல விசில அதாங்க எங்க அண்ணன். அவர் அவருக்கு ஒரு ஆசை, 1 லட்சம் ரூபாய் மேட்ச், இந்த ஓபன் மேட்ச் வைக்கணும் இந்த மைதானத்துங்கிறது மிகப்பெரிய அது கனவு. அது இன்னும் சில நாட்களில் அது நாங்க உங்களுக்கு அறிக்கை கொடுப்போம். இன்னும் ஒரு சில நாட்களில் 1 லட்சம் ரூபாய் மேட்ச் இங்க ஓபன் மேட்ச் நடக்கும்.
அது அண்ணனுடைய ஆசை. அது நாங்க கூடிய விரைவில் நாங்க டேட் கொடுப்போம். ஓபன் மேட்சுக்கு நீங்க தயாரா இருங்க. 1 லட்சம் ரூபாய் இதே மைதானம் களம் இறங்க போகிறது இன்னும் சில நாட்களில். அதுக்கு காரணம், முக்கிய காரணமும் நம்ம பிரேம்குமார் அண்ணன். அதே போன்று போட்டோகிராபர் நார்த்தாமலை சேர்ந்த அன்பு சகோதரர் இரு நபர்களும், அவருடைய பேரு A2SK போட்டோகிராபர் நேம். ஓகே, அவங்க நண்பர் 2 பேரும் மேடைக்கு வாங்கினேன். கார்த்திக் ஆனந்த் நார்த்தாமலை சேர்ந்த ரெண்டு நாளுமே மிகவும் சிறப்பாக போட்டோகிராபர் பணியை குழுவினர் தமிழ் அவர்களுக்கு இப்போ நடைபெற்று கௌரவிக்கப்படும் இந்த விழா குழுவின் சார்பாக அன்பு சகோதரர் கார்த்திக் நார்த்தாமலை அவர்களுக்கு தங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். மேடையில நிக்கிறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய அன்பு மாமா மிக மகிழ்ச்சி கொள்கிறோம். இவ்வளவுக்கும் முக்கியமா 3 நாள் ஆடியோ செஞ்சு கொடுத்தாங்க, மிகவும் தெளிவா செஞ்சு கொடுத்தாங்க. அது எனக்கு உரிமையான சிவா ஆடியோஸ் அம்மா சத்திரத்தை செஞ்ச என்னுடைய சித்தப்பா பொன்னையா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். மிகவும் துல்லியமாக ஒளி அமைப்பை ஆடியோ பதிவை கொடுத்து முன்னாடி போற்றி கௌரவிக்கப்படுகிறது. A2SK எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாவோட ஐடியா. நான் வந்து சிறு வயதில் இருக்கும்போது ரொம்ப கிரிக்கெட்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். இந்த மைதானத்தில் நான் வளர்ந்ததில்லை. அந்த மைதானத்தில் வந்து ஆர்டிக் 6 அடிச்சிருக்கேன். நான் வந்து நிறையா வந்து இந்த அம்மா சத்திரத்தில் வந்து பரிசு எடுத்தது கிடையாது. எங்கள்கிட்ட ஒரு கரெக்டான ஒரு ஃபார்ம் இல்லாதனால பரிசு எடுத்தது கிடையாது. தவிர நான் சிறந்த வீரராக இருந்திருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த கிரிக்கெட் போட்டியை வந்து நம்ம APJ அப்துல் கலாம் வந்து மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அந்த அனைத்து இளம் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை மலைமாதம் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு என்பது விளையாட்டோடு இருக்கக்கூடாது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. கடந்த ஆண்டு உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருந்தேன், வரக்கூடிய ஆண்டில் வந்து நீங்க வந்து வின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னுடைய கனவானது கொஞ்சம் சற்று உண்மையில இது மாதிரி ஒரு மேட்ச் நான் பார்த்தே கிடையாது. உண்மையை சொல்றேன், இது மாதிரி ஒரு மேட்ச் நான் பார்த்தேன். லாஸ்ட் மூமெண்ட் நானே அப்படியே ஒரு டென்ஷன், பயங்கர டென்ஷன். ஆஹா, என்ன எப்படா முடியும். உண்மையில அவ்வளவு ஒரு த்ரில்லிங்கா இருந்த ஒரு மேட்ச் நான் பார்த்தே கிடையாது. அதனால இந்த மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வரும். நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், ஃபாதர் அன்னைக்கு சொல்லிட்டாரு, ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம எல்லாருமே பக்கத்து ஊருக்காரங்க எல்லாருமே மாமச்சாங்க, அண்ணன் தம்பி தான். ஆனா அவங்களே நம்ம பயக்கூடாது, பேசக்கூடாது. பாட்டி இருந்தாலும் நம்மளுடைய மண்ணில் நாம வந்து ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வேணும். என்ன சொல்றீங்க? நெக்ஸ்ட் டைம் நீங்க செய்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா பல இடங்கள்ல போய் வந்து ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனா நீங்களும் அது மாதிரி மாநில லெவல்ல, நம்ம உலக லெவல்ல, இல்லைன்னா இந்தியா லெவல்ல ஒரு கிரிக்கெட்ல போயிட்டு நீங்க ஜெயிச்சு வரணும்னு என்னுடைய ஆசை. இந்த கனவு நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று உங்களுக்கு மலைமாதம் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா சத்திர டீம் வந்து இந்த தடவை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பரிசு எடுத்து நான் எதிர்பார்த்தேன். சின்ன குறைபாடுகள் தான். ஆனா இந்த அளவுக்கு டப்பு கொடுத்தது நீங்க வெற்றி பெற்றது சமம். இதுதான் மெயின் பாயிண்ட். ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சின்ன தவறுகள். அது கண்டிப்பா மாத்தி அதை ஊக்கப்படுத்துறதுக்கு தான் இந்த கிரவுண்ட்ல நான் 1 லட்ச ரூபாய் மேட்ச் வைக்கணும் ஒரு உறுதி எடுத்திருக்கேன். 1 லட்ச ரூபாய் மேட்ச் வச்சதுக்கு பிற்பாடு உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே மாறிடும். இந்த மலைமாதா திடலுக்கு இந்த பேர் வரணுங்கிறதா இந்த 1 லட்ச ரூபாய் மேட்ச். இதான் ஒண்ணு. அந்த 1 லட்ச ரூபாய் மேட்ச் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் டோட்டலி T-ஷர்ட் லோயர் ஃபுல்லா என்னுடைய அன்பளிப்பு. நீங்க இன்னும் இந்த கிரிக்கெட்ல வந்து அம்மா சத்திரம்னா இந்த 9 பஞ்சாயத்துல நம்பர் 1 அப்படின்னு வரணும். அதான் என்னோட ஆசை. கிரிக்கெட்ல நல்ல வளர்ந்து வரணும். அதுக்கு வந்து வேலமுத்துராமடியில இருந்து நம்ம குடும்பத்துல ஒருவரா உங்களுக்கு கிரிக்கெட்ல என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆளா அருமை அண்ணன் ஏசிஎம் பாண்டியனை வந்து என்னைக்கும் உறுதுணையா ஊருக்கு ஒரு ஆளா இருப்பாரு. 1 லட்ச ரூபாய் மேட்ச்லயும் அவருடைய பங்களிப்பு இருக்கு. அம்மா சத்திரத்துக்கு என்னைக்கும் ஒரு ஆளா இருப்பாரு. அண்ணனுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா கிரிக்கெட்ல நல்லா விளையாடணும். இனிமேல் வரக்கூடிய ஒரு மேட்ச்ல அம்மா சத்திரத்துடைய பவர் ஃபுல்லா இருக்கணும். மைனஸே இருக்கக்கூடாது. டீம் ஃபார்ம் பண்ணி கேப்டனு யார் என்ன தப்பு செய்யறாலும் அவங்களை கூப்பிட்டு இதை மாத்திக்கணும் செஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே ஒரு கால்பார் பண்ணிக்கோங்க. பண்ணி ஒரு 2 மேட்சை டப் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் இந்த இங்க எப்படி இப்ப ஃபைனல் வந்துச்சு அது மாதிரி அம்மா சத்திரம்னா டப்பா இருக்குன்னு அடுத்த சொல்லணும்.
அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்து வரணும் தான் என்னோட ஆசை. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. மீண்டுமாக உங்களோட பேசுவது மகிழ்ச்சி. அண்ணன் சொன்ன மாதிரி வந்து எனக்கும் என்னன்னா நம்ம பிள்ளைங்க சார் சொன்ன மாதிரி வந்து வெளியில போய் ஜெயிக்கணும், நம்ம மண்ணில் நம்ம ஜெயிச்சோம்னு நமக்கு வந்து பெறுவேன். ஆனால் நானும் வந்து அங்கே அப்படி எனக்கு வந்து ஒரே த்ரில்லிங் தான் நெருங்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து நமக்கு வந்து நெருக்க வந்து சரி இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருந்தேன். இந்த கூட கொஞ்சம் அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் குறைபட நாங்கள் ஒரு கேட்சனா ஈஸியாக பிடிச்சிருந்துக்கலாம், பரவாயில்ல, அதனால தப்பு இல்லை, கற்றுக்க வேண்டியதான். இது வந்து நம்ம வந்து கற்றுக்கிறது தான் இருக்கும். நம்ம வந்து தப்பை சொல்லி பேசக்கூடாது, மாறாக அது என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், என்ன கற்றுக்குறோம். அப்போ அடுத்த முறை வந்து உங்களுக்குள்ளே வந்து பேசி இதை நீ இப்படி வீசு, நீ இப்படி செய், நீ இன்னும் ஷார்ட்டில் போடு, இன்னும் லாங்கில் போடு, அப்போ நீ கேட்ச் பிடிக்கிற மாதிரி போடு, நான் பிடிச்சிடுறேன், அப்பெல்லாம் உங்களுக்கு கலந்து பேசிட்டீங்கன்னா ஈஸியாக போதே வந்து இந்த மண்ணில் வந்து நம்ம கொண்டாடுறோம். நம்ம வந்து 1 லட்சம் ரூபா வாங்குறோம், தலைமையாக நமக்கு உதவி செய்வாங்க. அனைவரும் வாழ்த்துக்கிறேன், பாராட்டுக்கிறேன். ஏன்னா உங்க எல்லோருக்கும் ஏன்னா வந்து உங்களுடைய கடினமான உழைப்பு இருக்கு. ஏன்னா வந்து மற்றவங்களாம் வந்து வந்துட்டு போறவங்க, நீங்க தான் வந்து இந்த மண்ணில் இருந்து எல்லா வேலையும் எடுத்து செய்யணும், எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த வேலையை வந்து மற்ற எல்லாருமே சேர்ந்து செஞ்சது மகிழ்ச்சியா இருந்துச்சு. அடுத்தடுத்த முறையில வந்து தொடர்ந்து நம்ம வந்து வெற்றியை குவிப்போம். கண்டிப்பா எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஆசைக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர். ஃபாதர் ஆசைப்பட்ட பாரு அண்ணன் இருக்கையில இல்ல, அடுத்த வாரமே நாங்க நடத்த ரெடி. நீங்க ரெடியா? ஓகே, வாழ்த்துக்கள். பாத்துக்கங்க, சீக்கிரம் மேட்ச் வந்து ஜூலை 4, 5, 6 அதுல கண்டிப்பா மேட்ச் இருக்கும். 1 lakh ஓபன் மேட்ச். நீங்க மேட்சை வந்து நீங்க இப்பவே டீமை ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஒரு கிரிக்கெட் கிடையாது, ஓபன் மேட்ச். எல்லா பாலுமே 6 தான். அனைத்து மாவட்டத்தினுடைய அனைத்து பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர் பூரா அம்மாச்சத்துல இறங்க போறாங்க அந்த மலைமாதா திடலுக்கு. இந்த நேரத்துல நாங்க சொல்றோம் ஜூலை மாசம் 4, 5, 6 இந்த 3 டேஸ்ல இருக்கும். அதை நாங்க டேட் கன்ஃபார்ம் பண்ணி இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். அதனால இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த ஊர் பொதுமக்களும் பார்வையாளர்களும், இந்த அம்மாச்சத்திரத்தினுடைய ஊர் பொதுமக்கள் பார்வையாளர்களும் இந்த சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்துல நாங்க இந்த இளைஞர் குழுவின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸோ பேக் டு பேக் 2 வருஷமும் அம்மாச்சத்திரம் டோர்னமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. நம்மளை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ டோர்னமெண்ட்டு சூப்பராக நடத்துனாங்க. இதுக்கு மேலே ஒரு டோர்னமெண்ட்டு நடத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கரெக்டான டைமிங்கு. எல்லா நாளும் 8 மணிக்கு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி ஸோ எல்லா மேட்சுமே 10 ஓவர் கொடுத்து ஸோ அம்பேர் மேலே கமிட்டி மேலே ஒரு துளி அளவு கூட குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக டோர்னமெண்ட்டை நடத்துனாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு டோர்னமெண்ட். ஸோ என்னை இன்வைட் பண்ணதுக்கும் நன்றி. சூப்பராக நடத்துனீங்க, வாழ்த்துக்கள் ப்ரோ.